இதுக்கு மேல என்ன சொல்றீங்க? ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க? என் பையன் இழந்த துக்கத்துல விட்டு என்னால வெளியில வர முடியல. அவங்க வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஐடியில இருந்து அசிங்கமா வருது. அவன் ஐடி கொடுக்க முடியாது அப்படின்னா அவன் ஐடி க்ளோஸ் பண்ணுங்க தயவு செய்து. ராகுல் டிக்கின்ற சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாரு. அவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபுல்லாவே அவங்க வைஃப் டேக் ஓவர் பண்ணி வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் டிக்கியோட அம்மா என்ன கிளைம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எனக்கு வேணும், என்னோட மருமக அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அவ சம்பாரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதங்கள் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வைஃபோ இல்ல அம்மாவோ இறந்தவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட ரைட்ஸை கிளைம் பண்ணிக்க முடியுமான்றத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லீகல் பிட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கவங்க ஹரணி அட்வொகேட் பேஜை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்தியன் சஜஷன் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா வைஃப் அண்ட் மதர் எப்பவுமே கிளாஸ் 1 லீகல் ஆயரா வராங்க. சோ அதனால இறந்தவரோட மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் டிஜிட்டல் அசெட் இருந்தாலுமே ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஷேர் தாங்க போகும். இந்த இடத்துல அவங்க அம்மா என்ன கிளைம் பண்றாங்க, தன்னோட மருமக தனக்கு எந்த ஒரு கேஷும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப ராகுல் டிக்கியோட அம்மா நினைச்சாங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி தாராளமா கேட்கலாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் மூலமா வர எல்லா ஷேருமே ஈக்குவலாவும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு என்னோட ஹரணி அட்வொகேட் பேஜை நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட பேரண்ட்ஸோ என்னோட ஹஸ்பண்டோ கிளைம் பண்ணணும் நினைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம இன்ஸ்டாகிராம் பாலிசி படி அந்த கிளைம் போகாதுங்க. அவங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னும் போது அவங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி தான் ரைட்ஸை கிளைம் பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்தவரை ராகுல் டிக்கியோட வைஃபும் ஒரு சின்ன பொண்ணு தாங்க. அவங்க சின்ன வயசுலயே அவங்க கணவரையும் இழந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஸோ அவங்களுக்குமே ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது கண்டிப்பா வேணும். அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் கண்டிப்பா ஒரு இன்கம்ன்றது வேணும். ரெண்டு பேருக்குள்ள ஈக்குவலா பேசி பிரிச்சுக்கிட்டாலே இப்படி ஒரு பிரச்சனை வராதுதான் நான் நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.